ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் வாங்குறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ சென்னையில் மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருமே வந்து ஃப்ளாட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட் வாங்கும்போதுட்டு அது வந்து ரேரா அப்ரூவ்டா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் பார்ப்போம். அப்படி ரேரா அப்ரூவ்டாக இருந்துச்சு, அந்த ஃப்ளாட் வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால், லோன் வந்து நமக்கு ஈஸியாக அக்செப்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும், இப்போ ஒரு லேண்ட் வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறேன்னா அதில் வந்துட்டு 50% வந்து நீங்கள் முன்னாடி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி 50% என்னால் முடியாது, என்னால் 10% தான் இப்போ என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, மீதியை வந்து நான் அக்ரிமெண்ட் போட்டு செட்டில் பண்ணும்போது நான் மீதி 10% கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்வீங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணிக்க மாட்டாங்க, அக்செப்டபிள் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் இல்லை சரி உங்களுக்கு 10% நான் வந்து கம்மி பண்ணிவிட்டு 40% நீங்கள் எனக்கு வந்து செட்டில் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதீங்க. ரேரா ஆக்ட் பிரகாரம் 10% தான் வந்து நம்ம 10% அதுக்கு கீழே தான் வந்து நம்ம முன் பணம் கொடுக்கணும். அதுக்கு மீறி நம்ம என்ன கொடுக்கூடாது, அமௌண்ட் வந்து கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் லேண்ட் வாங்குங்க, சரிங்களா? ஒரு ஃப்ளாட் வாங்கும்போது நம்ம என்னென்னலாம் பார்க்கணும்னா, ரேரா அப்ரூவ்டு இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அந்த ரேரா அப்ரூவ்டு பிரகாரம் 10%க்கும் அதுக்கும் கீழே தான் வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணாதீங்க. அப்படியும் பே பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் ரேரால ஈஸியாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.